ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மசாலா மலக்குது சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொரியல் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதில் நம்ம எப்படி பொரியல் செய்கிறது நம்ம இன்றைக்கி காட்ட போகிறோம். வாங்க ஸ்வீட்ஸ் பொட்டேட்டோ பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 4-5 பல் பூண்டை வந்து இடித்து சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து இது வறுக்கலாம். இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆனோடனே கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினோடனே இப்போ வந்து நான் 3 சக்கரவள்ளி கிழங்கை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக காரத்துக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கிளறி கொடுத்துட்டு இதை மூடி போட்டு சிம்மில் வேக வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. அப்பப்போ கிளறி கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் சுண்டி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இப்போ வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு காய் எடுத்து இந்த மாதிரி புட்டு பாருங்கள். ஈஸியாக புட்டுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். லைட்டாக காரத்தோட லைட்டாக இனிப்போடு சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மசாலா மலக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட்டால் தான் இந்த சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு நான் நம்புகிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.